ஃபர்ஸ்ட் மேல இருக்க 2 ஷெல்ஃபை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு கடைசியா தான் ஃபர்ஸ்ட் ஷெல்ஃபுக்கு வந்து வருவேன். இங்க 2 சுவாமி தான் வச்சிருப்பேன். வலது பக்கம் முருகர் இருப்பாரு, இடது பக்கம் பாபா இருப்பாரு. கிளீனிங் ஒர்க் வந்து கம்மி, டக்குன்னு வந்து பண்ணிடுவேன். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு, சுவாமியுடைய விக்கிரகங்கள்லாம் நம்ம வாங்கி வைக்கும் போது தினம் அபிஷேகம் பண்ணணுமா அப்படின்னு. இது வரைக்கும் நீங்க அபிஷேகம் பண்ணதே இல்லை அப்படின்னா கண்டிப்பா பண்ண வேண்டாம். நீங்க அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். விருப்பம் இருந்தா பண்ணலாம். பட் ஒன்ஸ் நம்ம அபிஷேகம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் மினிமம் மந்த்லி ஒன்ஸ் ஆகுது நாம கண்டிப்பா அந்த சுவாமியுடைய விக்கிரகத்துக்கு அபிஷேகம் பண்ணணும். தென் ரீசெண்டாக என்கிட்ட கேட்ட கொஸ்டின்ஸ், நம்ம வரலட்சுமி நோன்புக்கு வந்து நாங்கள் கலசம்லாம் வைக்க போகிறது இல்லை, படம் மட்டும் தான் வைக்க போகிறோம், தாம்பூலம் கொடுக்கணுமா அப்படின்னு. கண்டிப்பாக படம் வச்சாலும் கலசம் வச்சாலும் தாம்பூலம் கொடுக்கும்போது தான் அந்த பூஜையினுடைய பலனே நமக்கு முழுமையாக கிடைக்கும். இன்னும் சில பேர் கேட்குறதுன்னா வெள்ளிக்கிழமை அதுவுமா நம்ம வீட்டில் உள்ள பொருளை தூக்கி இன்னொருத்தருக்கு கொடுக்கலாமான்னு. நாம வேற யாருக்கும் கொடுக்கல, நம்ம வீட்டுக்கு வர்றதே வந்து மகாலட்சுமி தாயார் தான். அவங்களுக்கு நம்ம ஒரு பொருள் கொடுக்கும்போது அது ரெட்டிப்பாக நமக்கு வந்து சேருங்கிறது தான் இந்த பூஜையுடைய ஐதீகமே. பாய்.